Taste the Daily. குறு சிறு வணிகர்களை பாதிக்கும் அந்நிய முதலீட்டிற்கு ஆதரவு தந்தது திமுக அரசுதான் என கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நடைபெற்ற வணிகர் பாதுகாப்பு மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றிய அவர், திமுக ஆட்சி வணிகர்களுக்கு மட்டுமல்லாமல் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டின் வேளாண்மையும் தொழிற்சாலையும் அடிப்படையாக கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் இரத்தத்தை மண்ணிலே வியர்வையாக சிந்தி உற்பத்தி செய்த உணவுப் பொருட்களையும் தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி செய்த பொருட்களையும் நாடு முழுவதும் உள்ள மக்களிடையே கொண்டு சேர்த்து மணியில் ஈடுபட்டு நாட்டின் பொருளாதார சக்கரத்தை செவ்வனே சுழல வைத்து கொண்டிருக்கும் வணிகர்கள் 42வது வணிகர் தின விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணிகம் என்பது அக்காலத்தில் பண்டமாற்று முறையில் நடைபெற்றது. நமது முன்னோர்கள் கிரேக்கம், ரோமாபுரி, அரபு நாடுகள், சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் போன்ற உலக நாடுகளில் வியாபாரம் செய்துவதை சங்க இலக்கியங்களிலும் வரலாற்று பதிவுகளிலும் செப்பேடுகளிலும் இருப்பதை நாம் அறிவோம். இதனால் தமிழக வணிகர்கள் புகழ் உலகெங்கும் பரவி இருந்தது. இதன் மூலம் பண்டைய காலங்களிலே தமிழக வணிகர்கள் உலக புகழ் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா ஆகிய இருவருமே வணிகர் நலனில் அதிக அக்கறை கொண்டவர்கள். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு என்ற நிலை வந்தபோது பாராளுமன்றத்தில் அந்த மசோதாவை ஆரம்ப நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து ஓங்கி எழுப்பிய அண்ணா திமுக, எனது தலைமையான அம்மாவின் அரசு வணிகர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இரவு 10 மணிக்கு மேல் கடைகளை திறந்து தொடர்ந்து வியாபாரம் நடத்த சிறப்பு அரசு உத்தரவு ஒன்றை வழங்கியது நினைவூட்ட விரும்புகின்றேன். மாண்புமிகு அம்மாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்தில் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்குமால் விட்டிருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள லட்சம் சிறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலை உருவாகியிருக்கும். இன்று வணிகர்களின் காவலாக தன்னை காட்டிக்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகம் அன்று மத்திய காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் சிறு வணிகத்தில் அந்நிய முதலீடு மசோதா வாக்கெடுப்பு வந்தபோது அந்நிய முதலீட்டுக்கு ஆதரவு தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களித்தது. வணிகர்கள் சமூகம் ஒருபோதும் மறக்காதவர்களை மன்னிக்காது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வணிகர்களும் ஒற்றுமையாக செயல்பட்டால் சிறு வணிகத்தில் கார்ப்பரேட் கம்பெனிகள் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். முக்கியமாக அந்நிய பன்னாட்டு நிறுவனங்கள் எந்த ரூபத்தில் தமிழகத்தில் வந்தாலும் அதை தடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு துணை நிற்கும். மாண்புமிகு அம்மாவின் அரசு வணிகர்களின் நலனுக்காக செய்த நடவடிக்கைகள் சிலவற்றை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். தமிழகத்தை சார்ந்த சில முக்கியத்துவம் வாய்ந்த சரக்குகள் மற்றும் சேவைகள் மீதான வரி விலக்கு, வரி குறைப்பு மேற்கொள்வது தொடர்பான கருத்துக்கள் சரக்குகள் மற்றும் சேவைகள் மன்றத்தில் முன் வைக்கப்பட்டது. சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிமன்ற கூட்டங்களில் ஜிஎஸ்டி போது அம்மாவின் அரசு மேற்கொள்ளப்பட்ட சீரிய முயற்சியின் விளைவாக 39 சரக்கு மற்றும் 11 சேவைகள் மீதான வரி விலக்கு, வரி குறைப்பு அளிக்கப்பட்டது. ஜிஎஸ்டி வரி மற்றும் அத்துறையின் மென்பொருள் பயன்பாடு சம்பந்தமாக வரி செலுத்துவோருக்கு உதவுவதற்காக 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஹெல்ப் டெஸ்க் அம்மாவின் அரசால் அமைக்கப்பட்டு இன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
கொரோனா நோய் தொற்று காலத்தில் முழு அடைப்பின் போது வணிகர் நலன் காக்க வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்பட்டது. மாநகராட்சி சார்பில் பொருட்கள் விற்பனை செய்ய, தள்ளுவண்டிகள், அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்ய தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வணிகர்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டது. இக்காலகட்டத்தில் வணிகர்கள் முன்கள பணியாளர்களாக அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியதை இப்போது நினைவு கூர்ந்து எனது நன்றியினை வணிக பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆட்சியில் வணிகருக்கு மட்டுமல்ல, யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. குறிப்பாக வணிகர்கள் அவர்களது வணிக நிறுவனங்களில் அடிக்கடி தாக்கப்படுவது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்க்கிறோம். இந்த ஆட்சியிலே குறிப்பாக இந்த தாக்கப்படுகின்ற சம்பவம் எதனால் ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, கஞ்சா போதை அந்த கும்பலால் இந்த வன்முறை ஏற்படுகின்றது. அதோடு ஆளுங்கட்சியினரால் மாமூல் வியாபாரியிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. பூட்டியிருக்கும் கடைகளில் இந்த ஆட்சியில் கொள்ளை போவது தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரியான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. காரணமின்றி உள்நோக்கத்துடன் அரசு அலுவலர்கள் வணிக நேரத்தில் தொடர்ந்து ஆய்வு என்ற பெயரில் வியாபாரிகளை துன்புறுத்துவது என்று ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கின்றது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சமூக விரோதிகளால் வணிகர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. அனைவரும் அறிந்ததே இது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக புரோட்டா கடை தாக்குதல், கைபேசி கடை தாக்குதல், அழகு நிலையம் நடத்தி வந்த பெண்கள் மீது தாக்குதல் என்று பல தாக்குதல் அன்று அணிவகுத்தன. ஆட்சிக்கு வந்த பிறகு விழுப்புரத்தில் ஃபேன்சி ஸ்டோரில் போதை ஆசாமி தடுத்த வியாபாரியை கொலை, கஞ்சா போதை ஆசாமிகள் அந்த ஆசாமிகள் கடையிலே நுழைந்து வணிகர்களை தாக்குவது, இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதேபோல காஞ்சிபுரம் போன்ற ஒரு சில நகரங்களில் வணிகர்கள் சமூக விரோதிகளால் தாக்குவதை தடுக்க தவறிய அரசுதான் விடியா திமுக அரசாங்கம்.